ඊළඟට ගරු මනෝ ගණේසන් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා. ஸ்துதி நன்றி தலைவர் அவர்களே. இதுக்கு முன்னாலே பேசிய ஆளுங்கட்சி எம்பி அவர்களும் அதுக்கு முன்னாலே பேசிய மஞ்சில சுரவீர நுரலிய மாவட்ட எம்பி அவர்களும் சிறப்பாக உரையாற்றினார்கள். பிரச்சனை இல்லை. நாங்கள் செய்வது என்னவென்றால் ஆளுகின்ற அரசாங்கத்தின் அவதானத்துக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை கொண்டு வருவது என்பதாகும். அவ்வளவுதான். அதாவது எதிர்கட்சி இருந்த பொழுது ஜேவிபி நாடு முழுக்க சென்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஊர்வலங்கள் செய்து கடையடைப்பு செய்து பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களிலே அரசாங்கங்களின் அவதானத்துக்கு அந்த விஷயங்களில் கொண்டு வந்தார்கள். அதேபோல் நாங்களும் இப்பொழுது மலையக தமிழ் மக்களின் இந்திய வம்சாவளி மக்களின் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு ஆளுநர் அரசாங்கத்தை கொண்டு வருகிறோம். இந்த பாராளுமன்றம் தான் பெரிய சபை. இங்கே இருந்து கொண்டு செய்யாவிட்டால் எங்கே செய்வது? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ் போக்கூட்டு என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த மலையகத்திலே கடந்த காலங்களில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தேங்காய் திருவவில்லை, வேப்பிலை எடுத்துக் கொண்டிருக்கவில்லை, பல பலகளை செய்திருக்கிறோம். மஞ்சள் சுரவீர கௌரவ எம்பி பேசும்போது சொன்னார், நல்ல விஷயம் அது. நீங்கள் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று சொன்னார், நல்ல விஷயம் அது. அதை செய்ய வேண்டும். நீங்கள் நாங்கள் பாருங்கள், முதலாக அமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்து தனி வீடு திட்டத்தை கொண்டு வந்து 7 பேஜ் காணியிலே தனி வீடு என்ற கட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்ற சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் அதை அரசாங்க கொள்கைப்படி ஆரம்பித்தோம். அது 7 பேஜ் 10 பேஜ் ஆகலாம். கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே திரு தொண்டமான் அவர்கள் அதிலே அமைச்சராக இருந்தார். அது 7-10 ஆகினது. நீங்கள் 20 ஆகுங்கள். பிரச்சனை நல்லது தான். இது வளர்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை முன்னே கொண்டு செல்லுங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அது நாங்கள் முரண்பட தேவையில்லை. அதை ஆரம்பித்தோம் நாங்கள். அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதல் 4000 அவர் 10,000 வீடுகளை கொண்டு வந்து இப்பொழுது இந்த அரசாங்கத்து கையிலே ஒப்படைத்திருக்கிறோம். நாளை கட்டி முடித்து விட்டோம். இன்னும் 10,000 பேருக்கு கட்டுங்கள். இன்று அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் தொகை 27 லட்சமாக இருக்கிறது. 28 lakhs அதை நிதி உதவி இந்தியாவில் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நாங்கள். நீங்கள் கட்டுங்கள் அதை. அதே போல நுரலியா மாவட்டத்தை எம்பிக்கு நீங்கள் பேசினார், தெரிந்து கொள்ள வேண்டும். நுரலியா மாவட்டத்திலே பிரதேச சபைகள் இருக்கவில்லை, ஒழுங்காக இருக்கவில்லை. அம்பகா பிரதேச சபையின் தொகை மக்கள் ஜனத்தொகை 2.5 லட்சமாக இருந்தது. நுரலியா பிரதேச சபையின் தொகை 2.5 லட்சமாக இருந்தது. அதை யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை. நாங்கள் மாற்றி ஒட்டுமொத்தமாக நுரலியா மாவட்டத்திலே 10 பிரதேச சபைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அது மூலமாக அந்த பிரதேச சபைகளின் சேவை அடிப்படை அதிகார அலகு அரசியல் அதிகார அலகு அந்த மூலமாக அதிகாரம் மக்களை சென்று அடைந்தது.